இந்த வீடியோ வந்து இந்த ஒரு இஷ்யூவை பத்தி மட்டும் இருக்க போறது இல்லை. இந்த இஷ்யூல என்ன நடந்துச்சு, அதை சுத்தி என்ன நடக்குது, நம்ம லைஃப்ல இது மாதிரி என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஹோல் சொசைட்டியோட மைண்ட் செட் பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த வீடியோல நான் எல்லாமே கரெக்டா தான் பேசுவேன், என்னோட கருத்தெல்லாம் கரெக்டா தான் இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்சர்வ் பண்ணதை வச்சுதான் பேச போறேனே தவிர நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது நிறைய விஷயங்கள். அதனால நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் தப்பா சொல்றேன், இல்ல நான் அதை பெட்டரா ஃப்ரேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பெட்டரா கன்வே பண்ணியிருந்திருக்கலாம்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், பாக்குறவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். லெட்ஸ் கீப் த கான்வர்சேஷன் ஓபன். வில் ஸ்டார்ட். Hi friend and welcome to another episode of Casteism Does Not Exist. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். கவின் அப்படின்ற ஒருத்தரை வந்து ஆணவ கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நியூஸ் நீங்க எல்லாருமே பார்த்திருந்திருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னா நான் சொல்றேன். கவின் ஒரு நபர் 25 to 28 year old சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. அவருக்கு ஊருக்கு போனப்போ அவங்க தாத்தா யாருக்கும் உடம்பு சரியில்லை போல, அதனால அவரு அவங்கள பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்காரு. அண்ட் அவர் போயிருந்த சமயத்துல வேற இன்னொருத்தர் ஒரு 21 year old அவர் வந்து அவரை மீட் பண்ணியிருந்திருக்காரு போல. மீட் பண்ணி இந்த மாதிரி எங்க அப்பா அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு இருந்திருக்காரு. அவரோட அப்பா அம்மா எதுக்கு கவினை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா, கவின் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்காரு போல. அவங்களோட அப்பா அம்மா தான் இவங்க. அவங்க குடும்பத்துல வந்து கவினும் அந்த பொண்ணும் வேற வேற ஜாதின்றனால அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்ல போல இவங்க லவ் பண்றதுல. என்ன பேச கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி இவரும் கூட போயிருந்திருக்காரு அந்த பையன் கூட. அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட தம்பி. அவங்களுக்கு வந்து 21 வயசாகுது அந்த பையனுக்கு. நீங்க எப்படி எங்க ஜாதி பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து கொலை பண்றாங்க. அவ்வளோ ஈஸி போல ஒரு உயிர் போறது உங்களுக்கு. இதுதான் இங்க நடந்த விஷயம். யூசுவலா இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடக்கிறப்ப அவங்களோட ஜஸ்டிபிகேஷன் என்ன இருக்கும்னா, என் பொண்ணை வந்து நாடக காதல் பண்ணிட்டாங்க, என் பொண்ணோட காசுக்கு ஆசைப்பட்டு, என் பொண்ணு வீட்டோட அந்தஸ்துக்கு ஆசைப்பட்டு வந்து என் பொண்ணை வந்து மயக்கிட்டாங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணாங்க, இதனாலதான் நான் கொலை பண்ணேன். இந்த மாதிரியான லிட்டரலா ஒருத்தரை கொலை பண்றதுக்கு இப்படிலாம் சொல்லிதான் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. கவின் வந்து அவர் காலேஜ்ல கோல்டு மெடலிஸ்டா இருந்திருக்காரு. அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 12 lakh per annum சேலரியோட இருக்காரு. அவங்க அப்பா அம்மா கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. சோ அவருக்கு அந்தஸ்தும் இருக்கு, அவர்கிட்ட பணமும் இருக்கு, அவர்கிட்ட படிப்பும் இருக்கு. இப்போ நீங்க கொலை பண்ணதை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? இந்த வாட்டி இவர் வேலை பார்த்த அதே கம்பெனில அதே பில்டிங்ல நான் 2 மாசம் வேலை பார்த்திருந்திருக்கேன். நான் இங்க உட்காந்து அவரை பத்தி யூடியூப் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அவரை அங்க கொன்னுட்டாங்க. இப்போ இவர் படிச்சிருக்காரு, இவர்கிட்ட அந்தஸ்து இருக்கு, இவனையும் தானே கொலை பண்றீங்கன்னு கேட்கவே எனக்கு கேவலமா இருக்கு. ஏன்னா அப்படி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம்னா அப்ப படிக்காதவனை கொலை பண்ணா பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறது தானே அர்த்தம். பட் இதை எதுக்கு இங்க சொல்ல வேண்டி வருதுன்னா, இவ்வளவு நாள் வந்து ஒரு ஆணவ கொலையை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட காரணங்கள் இதுதான். இவங்க காசுக்காக பண்றாங்க, அந்தஸ்துக்காக பண்றாங்கன்னு என்னெல்லாமோ சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு இப்ப அதெல்லாம் தேவைப்படல. அவங்கிட்ட காசு இருக்கு, அவங்க குடும்பம் அந்தஸ்தா தான் இருக்கு, அவங்கிட்ட படிப்பு இருக்கு. இப்போ நீங்க எதை சொல்லி உங்களோட ஆணவ கொலையை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ண போறீங்க? இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுத்திருந்திருக்காரு. அவங்க அப்பா பேசுறதுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் சரிதான், பையனை ஒழுங்கா வளர்த்திருந்தா இது நடக்குமா? உங்க ஜாதி பொண்ணுங்க இல்லையா? என்ன ஹையர் காஸ்ட் கேர்ள்ஸ் லவ் பண்ணணும், மூடிட்டு உன்னோட ஈக்குவல் காஸ்ட் கேர்ள்ஸ்ல லவ் பண்ணுங்கடா. பையனை ஒழுங்கா வளர்க்கல, இதுல பேச்சு. உன் பையனுக்கு நல்லா வேணும்டா, பெரிய இடம், போலீஸ் வீட்டு பொண்ணு, நிறைய வரதட்சணை வரும், பெரிய ஜாதி எல்லாம் தெரிஞ்சுதானே காதல் பண்ண. அப்போ அப்பங்காரன் சும்மா இருப்பானா? சாவட்டும். இந்த கமெண்ட்ஸ்ல சொல்றபடி அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே போலீஸ். அவங்க வந்து தமிழ்நாடு காவல்துறையில வேலை பாக்குறவங்க. அவங்களோட பையன் தான் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு கொலை பண்ணிருக்காரு 21 வயசுல. இந்த விஷயத்துல இவங்களோட ஜஸ்டிபிகேஷன் இதுதான். கமெண்ட்ஸ்ல வர மாதிரி ஒழுங்கா வளர்க்கல, இவங்களை பொறுத்தவரை ஒரு பொண்ணை காதலிச்சா ஒழுங்கா வளர்க்கல, கொண்டுட்டாங்க. ஒரு பையன் வண்டியில போனான், அவன் கைய வெட்டினாங்க, அவனை ஒழுங்கா வளர்க்கலையா? வண்டியில போறதும் உங்களை பொறுத்தவரை அடுத்து ஒழுங்கா வளர்க்கல லிஸ்ட்ல சேர்ப்பீங்களா? அந்த பையனை எதுக்கு வெட்டினாங்க? 11th படிச்சுட்டு இருக்கிற பையனை காஸ்ட் பேசிஸ்ல கொலை பண்ண, அவனை நல்லா வளர்க்கலையா? ஸ்கூலுக்கு அனுப்புறது தப்பா? காதலிச்சனா வளர்ப்பு சரியில்லைன்னு, வண்டியில போனா கையை வெட்டுவோம், ஸ்கூல்ல வரவனை வெட்டுவோம். அந்த சமூகத்துல அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்க. அவங்க வாழ்ந்தாலே பிரச்சனைன்ற மாதிரி தானே இருக்கு. எப்படிதான் வாழணும்னு நீங்க ஒரு ரூல் புக் போட்டு தந்துருவீங்களா? அப்போ இந்த ஜாதி மக்கள் இப்படிதான் வாழணும், இப்படி வாழ்ந்தா சரியான வளர்ப்பு இல்லை, இப்படி வாழ்ந்தா கொல்லலாம், இந்த மாதிரி என்ன எந்த பேசிஸ்ல ஒரு ஜாதி அடிப்படையில கொலை நடந்தாலும் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை எதிர்த்து ஒரு ஆள் பேசினா சொல்லிடுவீங்க ஜாதிலாம் இல்ல, அதெல்லாம் பழங்கால
இந்த காஸ்ட் எல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம இத பத்தி பேசி இப்பவாச்சும் புரியுதாயா எதுக்காக நம்ம வந்து இந்த காஸ்டிசம்க்கு எதிரா பேசுறோம்னு கேட்டோம்னா அவங்க மனசுல தோன்றது அவங்களோட பதில்கள் என்னவா இருக்கும்னா, நான் என்ன மத்தவங்கள கொலையா பண்றேன், இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற விஷயம் தானே, இந்த மாதிரி கொலை எல்லாம் வந்து எப்பவோ நடக்கிற விஷயம் தானே, 1-2 விஷயம் நடக்கிறத வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னு தான் அடுத்து கேட்பாங்க. நம்மளும் அதே சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளும் இதுல இன்வால்வ்டு தான்றத டிஸ்டன்ஸ் பண்ணிக்குவாங்க. அது கிராமத்துல நடக்குது, நான் சிட்டில இருக்கேன், அவங்க கொலை பண்றாங்க, நான் கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மள இந்த ஹோல் இஷ்யூல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது அது இன்னொரு ப்ராப்ளமா நான் பாக்குறேன். ஏன்னா கொலை பண்றது மட்டும்தான் காஸ்டிசம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஐ ஹாவ் பிக் நியூஸ் ஃபார் யூ. சிட்டிலையும் காஸ்டிசம் உண்டு. ஜிவிஎம் பேசுறாருல, அவர் இதுவரை காஸ்டிசம் பார்க்காதனாலதான் அப்படி பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்தவரை அட்லீஸ்ட் நான் பார்த்த வர இந்தியால வளர்றவங்க சிட்டியோ கிராமமோ எங்கேயோ அவங்க காஸ்டிசம் விட்னஸ் பண்ணாம வளர்ந்திருக்க வாய்ப்பே இல்ல. இந்த காஸ்ட் இல்லன்னு சொல்றவங்க எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம்ல, இவங்க காஸ்டிசம் பார்க்காதனால இவங்க இப்படி சொல்றாங்கன்னு. அவங்க விட்னஸ் பண்ணிருக்காங்க, பட் அவங்களோட டிகிரி ஆஃப் காஸ்டிசம்ல அது வந்து நெக்லெக்ட் செய்யக்கூடிய விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கொலைகள் மட்டும் இந்த காஸ்டிசமோட வெளிப்பாடு இல்ல, நம்மள சுத்தி நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற நபர்கள் இதை பார்த்துட்டு நான் அட்லீஸ்ட் கொலையாச்சும் பண்ணல, நான் காஸ்டிஸ்ட் இல்ல, நமக்கும் இந்த இஷ்யூக்கும் சம்பந்தமே இல்லைன்னு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிற விஷயம் வந்து தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி டேஞ்சரஸ்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா கிராமத்துல நடக்குது, சிட்டில இந்த மாதிரிலாம் இல்ல, இருக்கு, மேபி கொலை பண்ணலையா இருக்கும். மத்த விதமான காஸ்டிசம்லாம் இங்க நடக்கலன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க சிட்டிக்கு வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க வீட்ல இருந்து காலேஜுக்கு அனுப்புறப்போ சொல்லி அனுப்புறாங்க, இந்த ஜாதி ஆட்களோட எல்லாம் பார்த்து பேசுப்பா, அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகாத. ஒருத்தங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட வீட்டுக்கு கூட்டு போறாங்கன்னா அவங்க வீட்டுல தாத்தா பாட்டி இல்ல அவங்க அப்பா அம்மாவே வச்சுப்போம், நீங்க என்ன ஆளுங்க அசால்ட்டா கேட்டுட்டு அதை வச்சு ஒருத்தவங்க கூட எப்படி இன்டராக்ட் பண்றதுன்னு டிசைட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நான் ஊர்ல நடக்குது, கிராமத்துல சென்னையில நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து கிராமத்துல எங்கேயோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்கல்ல, கிடையாது. ஒருத்தங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, அவங்க வந்து சொல்றாங்க அவங்க பொண்ணு கிட்ட, ஏன் நீ போய் ஒரு எஸ்சி பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா இப்போன்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு இன்சல்ட்டா சொல்றாங்க. இதெல்லாம் கிராமத்துல நடக்கல. ஒன்ஸ் அகேன் சின்னையில சிட்டில நல்லா படிச்சவங்க, நல்ல காமன் சென்ஸ் உள்ள குடும்பங்கள்ல இருக்கிறவங்க சொல்ற விஷயங்கள். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கிராமத்துல ஜாதி வெறி பிடிச்சவங்க ஊர்னவங்க அவங்க மட்டும் இல்ல இந்த கமெண்ட்ஸ் பாக்குறீங்க, இந்த கொலைலாம் நடக்குது, சிட்டில நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்குது. காஸ்டிசம் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். நம்ம வந்து இது நடக்கவே இல்லைன்னோ இல்ல எங்கேயோ கிராமத்துல தான் நடக்குதுன்னோ 1-2 கொலை தானோ கடந்து போகவே முடியாது. ஏன்னா இது 1-2 கொலை கிடையாது, அவ்வளவு கொலைகள் நடக்குது. அண்ட் கொலைகள் மட்டும் இல்ல, இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க விட்னஸ் பண்ணிருக்க மாட்டீங்களா? என்ன கண்டிப்பா விட்னஸ் பண்ணிருந்திருப்பீங்க. பேச்சு முத கொண்டு இவங்கெல்லாம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க முத கொண்டு இவ்வளோ வந்து டிஸ்கிரிமினேட் பண்ற விஷயங்களை டே டு டே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நான் பார்த்திருக்கேன், நீங்க பார்த்திருக்கீங்க. இவ்வளவு விஷயங்கள் உங்களை சுத்தி நடக்கும் போது நீங்களே உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு காஸ்டிசம் இல்லன்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கறனால காணாம போயிடாது இந்த பிரச்சனைகள்லாம். இல்ல நீங்க சொல்றது இஸ் ஒன் மோர் பர்சன் ஹூ இஸ் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தி இஷ்யூ. நீங்களும் பேச மாட்டேன்றீங்க, பேசுறவங்களையும் பேச விட மாட்டேன்றீங்க. எதிர்த்து பேச ஆளே இல்லைன்னா இன்னும் ஜாஸ்தி ஆயிக்கிட்டே தான் வரும். நீங்க காஸ்டிசம் இல்ல அப்படின்னு சொல்றதுனால அது மறைஞ்சு போறது இல்ல. நீங்க ஒரு சில விஷயம் ஸ்லைட்லி காஸ்டிஸ்டா சொல்றீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா கூட இருக்கிறவங்க சொல்றதை ஏத்துக்கங்க. அண்ட் உங்க கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி ஏதாவது பேசுறாங்க, உங்களுக்கு அது தப்புன்னு தோணுதுன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கூட இருக்கிறவங்க ஸ்லைட்லி காஸ்டிஸ்டா ஏதாச்சும் சொல்றாங்கன்னா அங்க இப்படிதான், இதையெல்லாம் நம்மளால மாத்த முடியாதுன்னு இக்னோர் பண்ணிட்டு போகாம தயவு செஞ்சு அவங்களுக்கு புரிய வைங்க இது தப்பு தானே. அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, இவன் நச்சு பண்ணிட்டே இருப்பா, இப்படி பேசினாச்சு பேசாம இருப்பாங்கல்ல, அப்படி பேசாம இருக்க ஆரம்பிச்சாங்கனாலே கொஞ்ச நாள்ல அப்படி பேசுறது தப்புன்றது அவங்களுக்கு புரியும். இப்படிதான் நம்மளால மாத்த முடியும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கொலை செய்யப்பட்டவனும் நல்லா படிச்ச பையன், கொலை செஞ்சவனும் கண்டிப்பா படிச்சவனா தான் இருப்பான். சோ வெறும் எஜுகேஷன் கொடுங்கன்னு நம்ம சொல்றதுல இப்போ அதுவும் உதவுற மாதிரி எனக்கு தெரியல. ஒவ்வொரு சர்க்கிள்ல இருக்கிறவங்களும் அவங்க கூட இருக்கிறவங்களே கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையும் கொலை பண்றதையும் நீ கம்பேர் பண்றியா நீங்க கேட்கலாம். சின்ன விஷயத்த மாத்தவும் யாரும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க கூட ஆமாப்பான்னு சொல்லி ஒரு அதே சர்க்கிள்ல இருந்துகிட்டு அதையே கேட்டுக்கிட்டு அந்த ஜாதிய வந்து தூக்கி பிடிக்கிற அந்த கும்பல் கூடயே இருந்துகிட்டு ஒரு எதிர்கருத்தே இல்லாம ஒரு ஆள் வளர்றனாலதான் கொலை பண்ற வர வந்து நின்னு இருக்கான். அவனுக்கு படிப்பறிவு இல்லாதனால கிடையாது. எங்கேயோ நியூஸ்ல ஒருத்தவங்க சொல்றதுனால ஒருத்த மாற போறது இல்ல, கூட இருக்கிறவங்க சொல்லணும். அப்பதான் சேஞ்ச் வில் ஹேப்பன்.
நிறைய பேர் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கே அந்த விஷயம் பத்தி ஏன் பேசல, இன்னொரு இஷ்யூ பத்தி ஏன் பேசல நீங்க கேட்பீங்க. இந்த இஷ்யூ பத்தி பேசணும்னு எனக்கு தோணுச்சு, இந்த வீடியோ போடணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு வீடியோ போடணும் போடக்கூடாதுன்னு டிசைட் பண்ற அந்த சாய்ஸே என்கிட்ட எல்லாம் போயிடும். நான் ஒரு இஷ்யூ பத்தி பேசுறேன்னா எல்லா இஷ்யூ பத்தியும் பேசணும், which I cannot do. நியூஸ் சேனலாலேயே பண்ண முடியாது. நான் நியூஸ் சேனலும் இல்ல, நான் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சேனலும் இல்ல, நான் ஒரு கமெண்ட்ரி சேனல். நான் இப்போ முன்னாடி பேசின இஷ்யூக்கும் அந்த இஷ்யூ பத்தி மட்டும் நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் நியூஸ் சேனல் கிடையாது. நான் அந்த இஷ்யூவை சம்பந்தப்பட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓவரால் என்னோட கருத்து என்னன்ற மாதிரி தான் சொல்லுவேன். எல்லா இஷ்யூக்கும் என்னால அது சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள். வாரத்துக்கு 2-3 விஷயம் நம்ம ஊர்ல நடக்குது. ஸோ என் கையில எந்த சாய்ஸ் இருந்தா மட்டும்தான் என்னால பேச முடியும். எல்லா இஷ்யூ பத்தியும் நான் பேசுறது இஸ் நாட் பாசிபிள். அதனாலதான் நான் கொஞ்ச நாளா வந்து இஷ்யூஸ் பத்தி பேச ஹெசிடென்ட்டா இருந்தேன். அண்ட் இன்னொரு மேஜர் விஷயம் என்னன்னா, நான் எந்த இஷ்யூவை பத்தி பேசினாலும் அது பொலிட்டிக்கலா மாத்துறாங்க. நான் ஒரு விஷயம் பத்தி பேசுறேன்னா நான் இதுக்கு முன்னாடி பேசினாலதான் சொல்றேன், எனக்கு கமெண்ட்ஸ் வந்தனாலதான் சொல்றேன். கமெண்ட்ஸ் ஃபுல்லா நீ இந்த கட்சியில இருந்து காசு வாங்கிட்ட, வேற வீடியோ போட்டா நீ அந்த கட்சியில இருந்து காசு வாங்கிட்ட, நீ எல்லா கட்சியில இருந்தும் காசு வாங்குற, உங்க மேலதான் முதல்ல கேஸ் போடணும்ன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. என்ன நான் பேசினாலும் அதை பொலிட்டிக்கலா மாத்திக்கிட்டே இருக்க போறாங்கன்னா, இப்ப இந்த வீடியோவையும் பொலிட்டிக்கலா மாத்தி கமெண்ட்ஸ் எனக்கு வரும். முன்னாடி வந்த கமெண்ட்ஸ் நான் சும்மா சொல்லல, வீடியோஸ்ல போய் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்கும். சோ இதனாலதான் நான் நிறைய இஷ்யூஸ் பத்தி பேசுறது இல்ல, பேச எனக்கு தயக்கமா இருக்கு. ஆமா, ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் பின்னாடி நடக்குது, அதனால எல்லா இஷ்யூஸ் பத்தி என்னால பேச முடியாது. இந்த இஷ்யூ பத்தி எனக்கு பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். அண்டியா நான் கடைசியா இதான் சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் போதும் அது எங்கேயோ நடக்கல, ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு கிராமத்துல நடக்கல, நம்ம ஊர்லயும் நடந்துட்டு தான் இருக்கு, நம்மள சுத்தியும் நடந்துட்டு தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்சவங்களாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். இந்த கொலை பண்ண பையன் கூட இருக்கிறவங்கள ஒருத்தருக்கு கூடவா இது தப்புன்னு தோணி இருந்திருக்காது, யாராச்சும் ஒருத்தருக்கு தோணி இருப்பட்டி இவெல்லாம் எப்படி மாற போறான்னு விட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம விட்டு 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 எத்தனை பேர் எப்படி மாறி இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தயவு செஞ்சு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு பேசுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, அவங்களை எஜுகேட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு. That is it. Bye bye.